அப்போது இந்த இந்த பசங்க படத்தில் ஒரு ஒரு சீன் மாரி தான். நெறைய பேர் பிரிஞ்சிருப்பீங்க. உட்காந்து பேசினா எல்லா பிரச்சனையும் சரியாயிருங்க. அப்படிங்கிற மாரி நீங்களும் ஒரு குளக்கரையில உட்காந்து, நீங்களும் உங்க ஒய்ஃபுமா உட்காந்து, "உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு? ஏன் என் மேல கோவமா இருக்க?" அந்த மாரி உட்காந்து பேசி, உங்க பிரச்சனைகள நீங்களே தீர்த்துருவீங்க. உண்மையில் சொல்லப்போனால் ரிஷபராசிக்காரர்களே, ஒரு கரம் நீட்டி முயற்சி தான் செஞ்சு பாருங்களேன். நீங்க இந்த பதிவ பார்த்தோன்னே உங்க ஒய்ஃப்‌க்கு ஒரு ஃபோன் பண்ணி பிரிஞ்சு போனவங்கலாம் சரி, டைவர்ஸ் ஆனா ஆகட்டும் சார். இப்ப என்ன சார்? டைவர்ஸ் ஆனா வாழக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா என்ன? நீங்க ஃபோன் பண்ணி, போனா போது தெரியாம பண்ணிட்டேன் என்று சொல்லி அந்த டைவர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டு, இன்னையிலேருந்து வாழ்க்கைய ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா கோட்டையும் அழிச்சுட்டு இருந்து வாழ ஆரம்பிங்க. இப்ப என்ன வாழ்ந்தா தண்டனைன்னு யாராவது சொன்னாங்களா? ஸோ அப்போ 7ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கும் பொழுது, பிரிந்து போன காதல், பிரிந்து போன உறவெல்லாம் சேரப்போகிறது. சில பேர் இப்ப தான் நீங்க யூத் எல்லாம் போய் லவ் எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க. அப்படி பார்த்து என்ன, நீங்க உங்களுடைய காதல் இந்த ஜனவரி பிறக்கும்போதே ஒரு ரெட் ரோஸோட தான் ஸ்டார்ட் பண்றீங்க. ஐ லவ் யூ அப்படின்னா, அடடா! சூப்பர். உலகத்தின் மிகப்பெரிய வெற்றி காதலின் வெற்றி. 7ஆம் இடத்துல குரு பகவான் பார்த்துட்டார். இதெல்லாம் பிஃபோர் ஜூன். இந்த லவ்வு, ரொமான்ஸு, இந்த ஃபேமிலி ஜாயினிங்கு